நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 10 நாள்ல பணம் வரலன்னா அடுத்து உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க தான் அந்த இடத்த கோயிலுக்கு வாங்கி தர போறதா ஊர்ல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். ஏய், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி டோர் டெலிவரி பண்ணணும்னு மட்டும் சொல்லு. மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான். புரியுதா? ஹலோ ஹலோ சார், என் பேர் மகேஷ். சொல்லுங்க. நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டீங்க? பணம் கொடுத்தா நீங்கள் என்ன வேணா பண்ணுவீங்களா? யாருங்க நீங்க? ஹலோ சார் 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 போன் வைங்க. சார் 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 டோர் டெலிவரி சார், டோர் டெலிவரி சார். நீ போனை வை, நான் உன்னை திரும்ப கூப்பிடுறேன். சார் சார் 98400499. டேய், நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. 9043000499. கிட்டத்தட்ட என் நம்பர் மாதிரியே சிமிலராக இருக்கு. இது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே எனக்கு கால் பண்ணு. புரிஞ்சுதா? சீக்கிரம். ஹலோ, நான் தான் டோர் டெலிவரி பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். எங்கே டெலிவரி பண்ணணும்? சென்னையில். எப்போ? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியும்ல? தெரியாது சார், சொல்லுங்கள். 10 அட்வான்ஸ், 10 வேலை முடிஞ்சதுக்கப்புறம். வேணாம், நான் மொத்தமாகவே கொடுத்துறேன். சரி, யார் என்னங்கிற டீட்டெயில்ஸையும் பணத்தையும் ரெடி பண்ணி வை. நாளைக்கு நானே உனக்கு கால் பண்ணுறேன். சார் சார், ஒரு நிமிஷம் ப்ளீஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம நேரில் பார்த்து. நேரிலெல்லாம் பார்க்க முடியாது. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே சொல். இந்த ஃபோனை யாரும் டேப் பண்ண முடியாது. சார், இந்த சாவு ஒரு கொலையாக தெரியக்கூடாது. ஒரு இயற்கை மரணமாக இருக்கணும், இல்லை ஒரு விபத்தாக கூட இருக்கலாம். சரி, முடிச்சிடலாம். நாளைக்கு நானே உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே, பாய். அத்தை, நீங்க இங்கே இருங்க, நான் போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. யாரும்மா ஃபோன்ல? அவர்தான் அத்தை. நினைச்சேன் அவன் தான் ஃபோன் பண்ணுவான்னு நினைச்சேன். அவன்கிட்ட சொல்லாதம்மா, தேவையில்லாம டென்ஷன் ஆவான். சொல்லக்கூடாத அளவுக்கு பயப்படுற விஷயம் எதுவும் இல்ல அத்தை. நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். ராதா, டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. ஆனா ஒரு தடவை ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சரி, எடுத்துடலாம். நீங்க பத்திரமா வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க. அத்தை, இருங்க, நான் உடனே வந்துடுறேன். சரிம்மா. ராதா, என்னம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க? ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அத்தைக்கு உடம்பு சரியில்லை, கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, அவங்களுக்கு என்ன? சும்மா நார்மல் செக்அப் தான். அது இருக்கட்டும், உங்களுக்கு என்ன உடம்புக்கு? மைனர் ஸ்ட்ரோக்.
கவனமா இருக்கிறது இல்லையா? இப்ப எப்படி இருக்கு? ரெக்கவர் ஆயிடுச்சுமா. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. 2 நாள்ல வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு விதத்தில் இந்த ஸ்ட்ரோக் வந்ததும் நல்லதுதான் நினைக்கிறேன். ஆமாம்மா, நானும் எத்தனையோ தடவை உன்னை பார்த்து பேசணும்னு முயற்சி பண்ணேன். அப்பெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவேன். இப்போவாவது என்னை பார்க்க வந்தியே, ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, நான் வரேன். உடம்ப பார்த்துக்கோங்க. நில்லுமா, நான் பண்ணின தப்புக்கு ரொம்ப ஜாஸ்தியான தண்டனை கொடுத்துட்டேம்மா. பிள்ளைங்களோட உதாசீனம் பெத்தவங்களை ரொம்ப காயப்படுத்துமா. மனசு வலிக்குதுமா. தயவு செஞ்சு கூட பேசுமா. இப்ப நீ காட்டுற இந்த வெறுப்பு அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு கிடைக்கிற அவமரியாதை. தயவு செஞ்சு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கமா. பொம்பளை புள்ளைய பெற்ற ஒவ்வொரு அப்பா அம்மாவும் பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்களோட வெறுப்புக்கு தாமா ஆளாவாங்க. ஆனா அப்பா அம்மா எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்கன்னு ஒரு கட்டத்துல நிச்சயம் அவங்களுக்கு புரியும். அப்பதான் அவங்களுக்கு பெற்றவங்களுடைய முக்கியத்துவம் தெரியும். பொண்ணோ பையனோ பெத்தவங்களை பகைச்சுக்கிட்டு போய் வாழ்க்கையில ஜெயிக்கிறப்போ எந்த அப்பனும் அம்மாவும் பெருமைப்படதாமா செய்வாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. என்ன ஜெயிக்கணுங்கிற வெறியில தான் உன் புருஷன் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காரு. உன்னையும் வசதியா அந்தஸ்தா வச்சிருக்காரு. இப்ப இதெல்லாம் உனக்கு புரியுதோ இல்லையோ, நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை நீ ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பா உனக்கு புரியுமா. நான் பேசுனது ஏதாவது மகேஷுடைய மனசை பாதிச்சிருந்தா நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்கமா. எப்பமா என்ன புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வர போறீங்க? அம்மா இருந்திருந்தா நீங்க என்கிட்ட இவ்ளோ பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காதுப்பா. அம்மா இல்லாத பொண்ணுக்கு கனிவான அம்மாவாவும் கண்டிப்பான அப்பாவாவும் இருக்க வேண்டிய நீங்க கண்டிப்பான அப்பாவாவா மட்டும் இருந்துட்டீங்கப்பா. அப்பா, அதனால எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லப்பா. இந்த சூழ்நிலையில நான் தான்ப்பா உங்களை அன்பாவும் ஆறுதலாவும் இருந்து பாத்துக்கணும். ஆனா அந்த மாதிரி சூழ்நிலை அமையறதும் அமையாததும் மகேஷ் கையில தான்ப்பா இருக்கு. ஏன்னா எனக்கு எல்லாமே அவர்தான்ப்பா. தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வரேன்ப்பா. என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? நான் ஏன் சார் உங்களை கிண்டல் பண்ணோம்? நாங்களே உங்களை பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறோம். ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஓஹோன்னு வளர்ந்து கோடிக்கணக்கில் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளவு சின்ன தொகையை லோன் அமௌண்டா கேட்டு எங்ககிட்ட வந்திருக்கீங்க? அது சில சமயங்களில் நம்ம பெரிய விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி சின்ன விஷயங்களை கோட்டை விடுறது இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். அதுவும் கரெக்டு தான் சார். போன வருஷம் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப நீங்க தான் தீர்த்து வச்சீங்க. உங்களுக்கு எப்போ பணம் வேணும்? உங்களால் எப்போ கொடுக்க முடியும்? நீங்க கேட்டுட்டீங்க, என்னால் தள்ளி போட முடியுமா? கொஞ்சம் இருங்க சார், வந்துடுறேன். நாங்களே உங்களை பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறோம். ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஓஹோன்னு வளர்ந்து கோடிக்கணக்கில் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளவு சின்ன தொகையை லோன் அமௌண்டா கேட்டு எங்ககிட்ட வந்திருக்கீங்க? இந்தாங்க சார், நீங்க கேட்ட பணம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணிடுறேன். நமக்குள்ள எதுக்கு சார் அக்ரிமெண்ட்? தேங்க்ஸ். இதை முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அப்போ கொடுத்தா போதும். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்.
அத்தை, இந்தாங்க. ராதா, கொஞ்சம் உட்காருமா. சொல்லுங்க அத்தை. 1000 தான் இருந்தாலும் நீ ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுமா. எந்த மாதிரி அத்தை நடந்திருக்க கூடாது? யாரோ எவரோ மாதிரி என்னையும் அவர் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்னம்மா இதெல்லாம்? பெத்த பொண்ணு நீ தானே கிட்ட இருந்து கவனிச்சுக்கணும். 1000 தான் பிரச்சனைகள் இருந்தாலும் பெத்தவங்களுக்கு உடம்பு முடியலனா பிள்ளைங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிறது தானேம்மா கடமை. என்னம்மா நான் பாட்டு கேட்டுட்டே இருக்க, நீ எதுவுமே பேசாம இருக்க? மனசு கேட்கல அத்தை. இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு பாத்திருந்தா அன்னைக்கு அவர் அந்த மாதிரி நடந்திருக்க மாட்டாரு. அது அவர் புரிஞ்சுக்கணும், இல்ல புரிய வைக்கணும். பணம் இருக்கிற திமிர்லயும் கர்வத்திலயும் ஆட்டம் போடுறவங்கள எனக்கு பிடிக்காது அத்தை. பணம் எங்கேயும் யாருக்கும் நிரந்தரம் இல்ல. அது இல்லங்கிறதுனால தானே அன்னைக்கு அவர் மகேஷ் அப்படி எடுத்தறிஞ்சு பேசினாரு. இன்னைக்கு அந்த பணம் பக்கத்துல இருந்து அவரை கவனிச்சுக்குதா? ராதா, நீ பேசுறது வியாக்கியானமா, யதார்த்தம் இல்ல. மறக்கவும் மன்னிக்கவும் தெரிஞ்சவன் தான் மனுஷன். பலகீனமா இருக்கிறவங்க கிட்ட நம்ம பலத்தை காமிக்க கூடாது. அவ்வளவு வியாக்கியானமா யோசிக்கிறவ நான் இல்ல அத்தை. பழி வாங்குற குணமும் எனக்கு கிடையாது. அத பெத்தவங்க கிட்ட காட்டுற அளவுக்கு நான் ஒன்னும் படிக்காத முட்டாளும் இல்ல. என்னதான் சமாதானப்படுத்தினாலும் மனசு பழச மறக்க மாட்டேங்குது. காசு இருக்கிறதுனால தானே அவர் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு. அவர்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல அத்தை. ஒரு பொண்ணு தானே நமக்கு, எல்லாம் அவளுக்கு தானே அன்னைக்கு அவர் நினைக்கலையே. திரும்ப திரும்ப பழச பத்தியே பேசாத ராதா. அவரை பார்க்கும்போது எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன சொன்னாரு உங்ககிட்ட நல்லபடியா பேசினாரா? நிறைய பேசினாரு. நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. மகேஷ் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாரா இருக்காரு அத்தை. நம்ம எப்போ வீட்டுக்கு வருவோம்னு கேக்குறாரு. பாவமா அவரை ரொம்ப தான் தண்டிச்சிட்டீங்க. கோடி கணக்குல பணம் இருந்தாலும் அவருக்கு நிம்மதி இல்ல. இல்லனா அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இறங்கி வருவாரா? பெரியவங்க கலங்கறத பார்த்து சின்ன பசங்க சந்தோஷப்படக்கூடாதுமா. அவர்கிட்ட ஆறுதலா ஒரு 4 வார்த்தை பேசணும். சின்ன வயசுல அவர் உங்களை அடிக்கல, திட்டல, ஆனா திரும்ப அழுதுட்டு அவர்கிட்ட தானே போவீங்க. ஏன்னா தப்ப கண்டிக்கிறாருன்னு அப்ப உங்களுக்கு புரிஞ்சுது. வளர்ந்து நிக்கிறப்ப பெத்தவங்களோட கோவம் உங்களுக்கு தப்பா தெரியுது. அது வயசுக்கு இருக்கிற ஆணவம். பிள்ளைங்க வேணும்னா பெத்தவங்க மேல காட்டுற அன்புலையும் பாசத்திலையும் அளவுகோல் வச்சிருக்கலாம். ஆனா பெத்தவங்க எப்பவுமே ஒரே மாதிரி தாம்மா. அம்மா ராதா, இங்க யாரும் தானா வந்துடுறதில்ல. பறக்கிற மேன்னு பருந்து வேணும்னா பெருமைப்படலாம், ஆனா பந்து பெருமைப்படக்கூடாது. அப்போ எங்க அப்பா மகேஷ் அவமானப்படுத்தினது சரின்னு சொல்றீங்களா? மகேஷ் மேல நீ வச்சிருக்கிற காதல் உன் கண்ணை மறைக்குதுமா. உங்க அப்பா வேணும்னு உங்களை அவமானப்படுத்தல. எங்க தான் அந்தஸ்துக்கு பங்கம் வந்துருமோன்னு ஒரு பயம், அவ்வளவுதான். கொஞ்ச நிதானமா உங்க அப்பா இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு. அவருடைய கோபம் உனக்கு நியாயம்னு தோணும். இப்ப எனக்கு நீயும் மகேஷும் ஆதரவா இருக்கீங்க. பாவம் உங்க அப்பா, அவருக்கு யார் இருக்கா சொல்லு? பொண்ணும் அப்பாவும் பிரிஞ்சிருந்தா அது பெருமை இல்லம்மா. கஷ்டமோ நஷ்டமோ எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் அந்த உறவுக்கே பெருமை. நான் சொல்றது உனக்கு அட்வைஸா தெரியலாம், ஆனா பொறுமையா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். சரிங்க அத்தை. ஹலோ. ஹலோ பார்ட்னர், எப்படி இருக்கீங்க? பார்ட்னரா? யார் பேசுறீங்க? பாஸ், நான் தான் பாஸ், உங்கள் டோர் டெலிவரி பேசுகிறேன். பார்ட்னரா? நான் எப்போ உன் பார்ட்னரானே? என்ன பாஸ், பணம் இன்வெஸ்ட் பண்ண போகிறது நீ, வேலையை முடிக்க போகிறதுன்னா, சாக போகிறது யாரோ. நம்ம 2 பேரும் சேர்ந்தாலும் இந்த வேலையை பண்ணுறோம். என்னதான் கெட்ட விஷயமா இருந்தாலும் இதில் நம்ம 2 பேருக்குமே பொறுப்பு இருக்குல்ல. அப்படின்னா நம்ம 2 பேருமே பார்ட்னர் தானே? இதை பாரு, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நீ கேட்ட பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். எப்போ எங்கே வந்து கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துறேன். ஓ,
ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வர சொல்கிறீங்க. சரி, இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு ஈசிஆர் ரோட்டில் அந்த டோலை தாண்டிங்கன்னா செகண்ட் லெஃப்ட். அந்த செகண்ட் லெஃப்டில் நேராக உள்ளே வாங்க. ஒரு ரெட் கலர் ஸ்விஃப்ட் நிற்கும். அதை திறந்து பணத்தையும் ஃபோட்டோவையும் வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கணும். நான் யார் என்ன ஏதுன்னு என்னை ஃபாலோ பண்ண நினச்சிங்க, அது தேவையில்லாமல் பிரச்சனையில் போய் முடியும். புரியுதா? வண்டி நம்பர் ஏதாவது? பாஸ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்பரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாது. நீங்கள் வாங்க பாஸ், அங்கே வண்டியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வச்சிடுறேன். பணத்தை வாங்கிட்டு மேட்ரு முடிச்சிருவல்ல? என்ன சந்தேகமா? நீ செய்கிற தொழிலில் வேணா நீ நேர்மை இல்லாதவனா இருக்கலாம். என்ன சொல்ற? என்ன கோபம் வருதா? நீ நேர்மையானவனா இருந்தால் எதுக்கே இன்னொருத்தனை கொல்ல சொல்ல போற? நான் தப்பான வேலை செய்கிறவனா இருந்தாலும் அதில் ஒரு நேர்மை இருக்கணும்னு நினைக்கிறவன். சரி, அதை விடு. பணம் என் கைக்கு வந்த 15வது நாள், அதாவது இந்த மாதம் 18ஆம் தேதி முடிஞ்சா அதுக்குள்ளேயே உன் டார்கெட்டை நான் தூக்கிடுவேன். ஒருவேளை அப்படி முடியலனா? அதான் சொன்னனே பாஸ், நான் ரொம்ப நேர்மையானவன்னு. நான் சொன்ன தேதியில் உன் வேலையை முடிக்க முடியலனா உன் டார்கெட்டுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டின்னு அர்த்தம். இதுதான் நீயும் நானும் கடைசியாக பேசிக்கிறது. இனிமேல் நானும் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், நீ எனக்கு ட்ரை பண்ணாத. ஓகே? ஒரு நிமிஷம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாவு மர்டரா தெரியக்கூடாது. ஆக்சிடென்ட்டாக இருக்கணும், இல்லை இயற்கை மரணமாக இருக்கணும். அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. பாஸ் ஒரு நிமிஷம். என்ன? உங்களுக்காக இவ்வளோ பெரிய வேலை செய்ய போகிறேன், எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டீங்களா? எங்க சொல்லுங்க பாப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஹலோ ராதா, நீ இன்னுமா தூங்கல? தூங்கிட்டேன். தப்பா கனவு வந்துச்சு, முழிச்சிட்டேன். ஆமா, நீங்க எப்போ வருவீங்க? நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 1 hour ஆகும். எங்க இருக்கீங்க? ஆஃபீஸ் விஷயமா கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். சரி, ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா. முடிஞ்சா சாப்பிட வீட்டுக்கு வந்துருங்களேன். சரி, ட்ரை பண்ணுறேன். ஏங்க, மனசு ஒரே கலக்கமா இருக்குங்க. ஏன்னு சொல்ல தெரியல. நீ தூங்குமா, நான் வந்துடுறேன். என்னங்க? ஆ, ஐ லவ் யூ. லவ் யூ டூ.